Hi students, listening practice for today. One day, a fox and a donkey were searching for food together. At that time, they saw a lion coming. Both of them were frightened. The fox went to the lion alone and said, I will bring the donkey into a pit so that he cannot escape. You can slowly kill him and we can eat him together. The lion agreed to the plan. The fox tricked the donkey into the pit, as promised to the lion. The donkey could not escape anymore. Knowing that, the lion first killed the fox and ate it, leaving the donkey for the next day. Let's look at the new words today. Donkey அப்படின்னா கழுதை, alone அப்படின்னா தனியா, pitனா ஒரு குழி பள்ளம், ட்ரிக் ட்ரிக்னாக்க ஏமாத்துறது, ட்ரிக்குடுனாக்க பாஸ்ட் டென்ஸ்ல வருது, ஏமாத்திச்சு அப்படின்னு. ப்ராமிஸ் அப்படின்னாக்க வாக்குறுதி இல்ல சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராமிஸ். Okay, now that you learned the new words, pause the video and think what you understood from the story. Then run the video. I will tell you the meaning in Tamil. சரி, இப்ப தமிழ் அர்த்தம் சொல்றேன். ஒரு நாள் ஒரு நரியும் ஒரு கழுதையும் சாப்பாட்டுக்காக தேடிட்டு இருந்துச்சு. சேர்ந்து சேர்ந்து ரெண்டு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு சிங்கம் வரத பார்த்தது. அது ரெண்டுமே ரொம்ப பயந்துடுச்சு. அது பார்த்து அந்த நரி என்ன பண்ணிச்சு, சிங்கத்துக்கிட்ட தனியா போய் நான் அந்த கழுதியை ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளிடுறேன், எப்படியாவது அழிச்சிட்டு போய் தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் அவனால தப்பிக்க முடியாது, நீ அவனை முள்ளமா இது பண்ணலாம், கொலை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கழுதியை சாப்பிடலாம் அப்படின்னு. சிங்கமும் அந்த பிளானுக்கு ஒத்துக்கிச்சு. அந்த நரி என்ன பண்ணிச்சு, அந்த கழுதை கிட்ட போய் ஏதோ போய் சொல்லி அதை ஏமாத்தி அதை அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளிடுச்சு. எப்படி, அந்த சிங்கத்துக்கிட்ட சத்தியம் சொன்னா செஞ்சது போல, ஆஸ் ப்ராமிஸ்ட் அப்படின்னாக்க அது போல அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வருது. சத்தியம் செஞ்சது போல அது தள்ளிடுச்சு. இப்போ அந்த கழுதியால தப்பிக்க முடியாது. எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேல, இனிமேல் அப்படின்ற அர்த்தத்துல இங்க வருது. சரி, அதால் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சிங்கம் முதல்ல என்ன பண்ணிச்சு, அந்த நரியை கொன்னுச்சு. கொன்னு அதை சாப்பிட்டுச்சு. ஏன்னா அந்த கழுதை எப்படினாலும் அடுத்த நாளைக்கு இருக்கும், அங்கதான் இருக்க போகுது, சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல நிறைய சாப்பிடுச்சு. If you got the same meaning, very good. But please keep listening to English again and again and again. Until we meet next time, bye.